ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக யூடியூப்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணிருக்க இந்த சில்வர் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது நாள் வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற நமக்கான அவார்டை வெளியில எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்மளோட சேனலுக்கான சில்வர் ப்ளே பட்டன் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி இப்போ ஒரு 2 months கிட்ட இருக்கும். அப்படி நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஒரு 2 to 3 weeksல இது எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் அதை பார்த்தீங்கன்னா எந்த அன்பாக்ஸும் பண்ணல. ஸோ இப்போ தான் உங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமாக நானும் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முதல் இந்த சில்வர் ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் பெருசாகவும் இருக்கும். ஆனால் இவங்க காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த சில்வர் ப்ளே பட்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. ஸோ பாக்ஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. பாக்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூபோட லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ், அதாவது இது நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கிற இந்த டேப்பெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு ரேப் கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அப்படின்னு நமக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு கார்டு வந்திருக்கு. சோஷியல் அவார்ட்ஸ்ல இருந்து ரிக் அப்படிங்கிறவர் தான் சென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ரிக் அப்படிங்கிறவர் தான் இதெல்லாம் டீல் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த கார்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா யூடியூப்ல இருந்து நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணி யூடியூபோட CEO சைன் பண்ண ஒரு லெட்டர் இருக்கு. டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்? எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் நான் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட புது CEO தான் சைன் பண்ணிருக்காரு. நிஹால் மோகன் அப்படிங்கிறவர். அவர் தான் புது CEO, இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ அவர் சைன் பண்ண ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஃபைனலாக நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம சேனலோட சில்வர் ப்ளே பட்டன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் சரி, இதுக்குள்ளேருந்து வர ஸ்மெல்லும் சரி ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பட் எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, இதுக்கு முதல் இந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் இதை விட கொஞ்சம் பெருசாகவும் வெயிட்டாகவும் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக யூடியூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அவார்ட்ஸோட சைஸ் எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. நமக்கு அவார்ட் ரிசீவ் ஆகிற டைம்லன்னு பார்த்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது நம்மளோட சேனல் யூடியூப்ல 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக நமக்கு யூடியூப்ல இருந்து கிடைச்ச அவார்ட். ஸோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இப்போ இதை நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ இதை மெழுகாவே நான் வெளியில எடுக்கிறேன். ஸோ கையில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக எந்த விதமான ஒரு வெயிட்டுமே வந்து நமக்கு ஃபீல் ஆகாது. பழைய அவார்ட்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரசன்டட் டு மிஸ்டர் பிளாக் மார்க் ஃபார் பாசிங் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே யூடியூபோட லோகோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் எல்லாம் தெரியுது. இப்போ நான் வெளியில் எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட அவார்ட் நம்ம கையில் கிடச்சிருச்சு. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா பழைய அவார்டோட ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான பேரை போட்டு பாசிங் ஃபார் 1 lakh சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நம்மளோட பேரை போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வாலில் மவுண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஹோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் அவார்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. ரிகக்னைஸ் யுவர் டீம் அப்படின்னு போட்டு, அதாவது நம்மளோட டீம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரிகக்னைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டீம் அப்படின்னு நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ எனக்கே இதை நான் ரிகக்னைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இந்த பாக்ஸ்குள்ளே இல்லை. ஸோ இப்போ பாக்ஸை வச்சுட்டு நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனை கையில் எடுக்கலாம்.
ஸோ நம்மளோட சேனலை ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே எனக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டனை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அது இப்போ ஃபைனலாக உங்களால் நனவாகி இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பட் இதோட மட்டும் ஸ்டாப் ஆகிராம நம்ம சேனலுக்கான அடுத்த மைல் ஸ்டோனான 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணி நம்ம கோல்டு ப்ளே பட்டனை வாங்குறதுக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்பவுமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம்.